இந்த அரசாங்கத்துடைய கட்சி ஜனதா விமுக்தி பெரமுன பொதுவாக ஒரு கருத்துராக்கத்தை செய்யுது. அதுவும் விசேஷமாக போன பாராளுமன்றத்துக்கு பிறகு, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தாங்கள் தான் வடகிழக்கிலே தமிழர்களுடைய பெரும் கட்சியாகும். தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் அந்த ஆணையை வழங்கியிருக்கிறதாகவும், அந்த வகையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இல்லை என்றும், இதுக்கு முதலும் கூட தமிழ் மக்கள் அந்த நிலைப்பாட்டோடு இல்லை. ஆனாலும் இருந்த சிங்கள கட்சிகள் இல்லாட்டி சிங்கள என்று அவை சொல்கிற தேசிய கட்சிகள் என்று அவை சொல்கிற கட்சிகள், தென்னிலங்கை மையப்படுத்தின கட்சிகள் ஊழல்லையும் இனவாதத்திலேயும் ஊறி இருந்ததால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளிடம் விழுந்து கொண்டு இருந்த வேண்டும். ஆனால் உண்மையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இல்லை என்ற ஒரு கருத்தை மிக தீவிரமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்திலே விதைக்கிறது மட்டுமல்ல, சர்வதேச சமூக மட்டத்திலேயும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய வடகிழக்கு தொடர்பாக அவர்களுடைய பார்வையில் இங்கு சமஷ்டி ஆட்சியோ சுய நிர்ணயமோ சுயாட்சியோ அவசியமல்ல. மாறாக தமிழ் மக்களை சிங்களவர்களோடும் ஏனையோர்களோடும் சமத்துவமாக கருதி அவர்களை சமத்துவமாக எந்த விதமான மத இன சாதி வேறுபாடுகள் இல்லாமல் அணுகினதாக இருந்தால் தமிழ் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்துக்குள் விரும்பி தங்களுடைய முழு பங்கை செலுத்துவார்கள் என்ற ஒரு கருத்தை பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அபிவிருத்தி என்ற விடயத்தை அவர்கள் கூடுதலாக கைக்கு தூக்குறது. ஏனென்றால் வடகிழக்கில் மக்களுக்கு போதிய அளவு அபிவிருத்தி செய்து கொடுத்து மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் தமிழ் மக்கள் முழுமையாக இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்துக்குள் விரும்பி இருப்பார்கள் என்ற அடிப்படையில் போன வரவு செலவு திட்டம், போன மாதம் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே அனுரகுமார திசாநாயக்கவும் அவருடைய சகாக்களும் ஏதோ இந்த வரவு செலவு திட்டத்தில் வடகிழக்குக்கு தமிழ் மக்களுக்கு விசேஷமாக கூடுதலான ஒரு அக்கறை எடுத்து காசு ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும், பொதுவாகவே அந்த வரவு செலவு திட்டம் நகரத்துக்கு வெளியிலே கிராம வெளியிலே வாழுகின்ற மக்களை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு அபிவிருத்தியை கிராமத்துக்கு கொண்டு செல்லுகின்ற திட்டம் என்ற அடிப்படையில் தான் அதை கொண்டாடினவே. அதுக்கு மேலாக வடகிழக்குக்கு விசேஷமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த பட்ஜெட் காலத்திலே அவர்கள் அந்த கருத்தை மிக ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த பட்ஜெட் நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னம் அந்த பட்ஜெட்டை உறுதிப்படுத்துறதுக்கு, அதை தயார்படுத்தி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அனுரகுமார திசாநாயக்க உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர், தலைமை தாங்கி கலந்து கொண்டவர். அப்போ அவர் இந்த சிந்தனையிலே அந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்துறதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அவர் நடந்து கொண்ட விதத்தை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கணும். ஏனென்றால் அவர் ஒரு ஜனாதிபதி, அவருக்கு மேலே எவரும் இந்த நாட்டில் இல்லை. அவர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வாரார் என்றால் அந்த மாவட்டத்திலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம்தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் அந்த மாவட்டத்துக்குரிய அனைத்து விஷயங்களும் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தான் முடிவெடுக்கிறது. அந்த முடிவு மீறி எதுவும் அந்த மாவட்டத்துக்குள்ளே நடக்க முடியாது. தையட்டி போன்ற அந்த
இனவாத விஷயங்கள் நடக்குது. ஆனால் உண்மையிலே சட்டப்படி வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை மீறி அங்கே எடுக்கிற முடிவுகளை மீறி எதுவுமே நடக்கக்கூடாது. ஏனென்றால் அதுதான் அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுற தளம். அந்த அபிவிருத்தி கூட்டத்துக்கு நாட்டினுடைய முதலாவது பிரஜையாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி வருகிறார் என்றால் எந்தளவு தூரத்துக்கு அது அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்றார் என்றால் எந்தளவுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை செய்ய போகிறார் என்றதை நாங்கள் கொஞ்சம் அதிலேயே வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் என்ன அங்கே வந்து என்ன செய்தவர்? அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தவர்களை மட்டம் தட்டுற வேலையைத்தான் செய்தவர். அவர்கள் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்து யாழ்ப்பாணம் என்றாலே வந்து விசேஷமாக வடகிழக்கு, ஆனால் குறிப்பாக யாழ்ப்பாணம் என்றாலே ஒரு செயல்திறன் இல்லாத ஒரு நிர்வாகம் நடத்தப்படுகின்றது. இங்கே அரசியல்வாதிகளாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், எதுவுமே தெரியாது. காசு தாங்கள் ஒதுக்கினாலும் வந்து அந்த காசு திருப்பி வருஷ முடிவில் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதுனால திரும்பவும் கொழும்புக்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்ற கருத்தை அவர் வந்த உடனேயே வந்து அந்த கூட்டத்திலே வந்து பதிவு செய்ய துணிஞ்சவர். அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கிறவர்களிடம் குறுக்கு விசாரணை செய்கின்ற வகையில் வந்து கேள்விகள் கேட்க வழிகிட்டவர். அதில் குறிப்பாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், தரவுகளை வந்து கேட்டது. திடீரென்று வந்து தரவுகளை கேட்ட இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் அந்த தரவை உடனடியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமையை கண்டதால் வந்து அவர்களை சரியான ஒரு மட்டம் தட்டி ஒரு கீழ்த்தரமாக அவர்களை பற்றியான ஒரு கருத்துருவாக்கத்தை ஜனாதிபதியே அந்த கூட்டத்தில் வந்து லைவாக ஊடகங்கள் ஊடாக லைவாக வந்து அந்த விஷயங்கள் மக்களிடம் போய்கொண்டிருக்க வந்து அவர் ஒரு அப்படிப்பட்ட ஒரு தோற்றப்பாட்டை அந்த நிர்வாகிகள் தொடர்பாக வந்து ஏற்படுத்தினவர். ஏற்படுத்தி போட்டு வந்து அவர்களை முற்றுமுழுதாக இவை ஒரு பொருத்தமானவர்கள் அல்ல, இவர்களுடைய கையில் வந்து இந்த நிர்வாகத்தில் வந்து தமிழ் மக்கள் பெரியவர்களுடைய அபிவிருத்தி அடையலாது என்ற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய விசேஷமாக தமிழ் நிர்வாகத்து உறுப்பினர்கள் தொடர்பாக ஒரு கருத்துராக்கத்தை செய்து போட்டு ஒரு நக்கல் பாணியில் வந்து அவர் கேட்டார். வந்து இப்போ ஆர்டிடி எடுத்துக்கொண்ட இந்த உள் வீதிகள் தொடர்பாக எடுத்துக்கொண்டால் அவர் கேட்டார் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளவு காசு நான் கொடுத்தால் நீங்கள் சரியான வகையில் வந்து அந்த காசை பயன்படுத்தலாம், என்னடால் உங்களுக்கு ஒதுக்குற காசு திருப்பி போகுது, ஆகவே எவ்வளவு காசுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது என்ற கேள்வியை கேட்டவர். அப்போ அந்த ஆர்டிடியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாகாண சபையினுடைய உத்தியோகத்தர் வந்து அதில் கொஞ்சம் தடிமாறின இதுக்கு எப்படி பதில் சொல்கிறேன் என்று தடிமாறி கொஞ்சம் யோசித்து கொண்டு கடைசியில் வந்து சொன்னவர் வந்து, சார் இந்த வருஷம் எங்களுக்கு இந்த வருஷம் என்றால் ரணில் விக்ரமசிங்கண்ட ஆட்சி காலத்தில் எங்களுக்கு 1300 மில்லியன் ரூபாய் யாழ் மாவட்டத்துக்கு இந்த உள் வீதிகளை திருத்துறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காசை நாங்கள் நிச்சயமாக செலவழித்து முடிப்போம், இந்த வருஷத்துக்குள்ளே அதை முடிப்போம் என்று சொன்னார். சொன்ன இடத்துல ஜனாதிபதி கேட்டார் வந்து, நீங்கள் ஷூராக அதை செய்வீங்களோ என்று கேட்ட இடத்துல அவரும் அதில் நாங்கள் அந்த தேவைப்படுற அந்த திட்டத்தின் பிரகாரம் நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம், ஆகவே இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக அதை செய்து முடிப்போம் என்று சொன்னார். அப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகின்ற வகையிலேயும் ஏதோ ஒரு பெரிய பெருந்தன்மையை காட்டுற வகையிலேயும் அவர் சொன்னார், சரி உங்களுக்கு வந்து அந்த 1300 மில்லியனை வந்து நீங்கள் செலவு செய்வீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் வந்து, நான் வட மாகாணத்துக்கு 5000 மில்லியன் 5 பில்லியன் ரூபாயை நான் ஒதுக்குவேன் என்று அவர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயத்தை அறிவிக்கிற மாதிரி அவர் அறிவித்தார்.
அப்போ அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்களாக இருக்கலாம், நிர்வாகத்தில் இருந்தவர்களாக இருக்கலாம், கைத்தட்டினார்கள். ஏதோ ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு காரியத்தை யாழ்ப்பாணத்துக்கும் விசேஷமாக வடக்குக்கு செய்து கொடுக்க போகிறார் என்று கைத்தட்டினார். அந்தளவு தூரத்துக்கு ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டார். ஆனால் நாங்கள் அந்த விடயத்தை கொஞ்சம் சொரிஞ்சு பார்த்தால், அந்த மேலே சும்மா மேலோட்டமாக வந்து இந்த விஷயங்களை அணுகாமல் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால், யாழ்ப்பாணத்துக்கு போன வருஷம் 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி சொல்கிறார் வடமாகாணத்துக்கு வந்து 5 மில்லியன், அப்போ மெனிக்கணும் 5 பில்லியன் என்றால் 5000 மில்லியன் ரூபாய் தான் இந்த பட்ஜெட் ஊடாக வந்து ஒதுக்கிறதுக்கு அறிவிக்கிறார். வடமாகாணத்தில் வந்து 5 மாவட்டங்கள் இருக்குது, நிர்வாக மாவட்டங்கள் இருக்குது. 5 நிர்வாக மாவட்டங்கள் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது வந்து 1000 மில்லியன் தான் ஒதுக்கலாம். அண்டா யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் மெட்ட மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்க யாழ்ப்பாணம் ஒரு முன்னேறின ஒரு இடத்துல தான் இருக்குது. முன்னேறின இடத்து மற்ற மாவட்டங்களுக்கும் விட கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் இத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வந்து ரோட்டே இல்லாமல் இருக்குது, கிரவல் ரோட்டாக இருக்குது. அதே மாதிரி மன்னர், முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது, யாழ்ப்பாணத்திலே கணக்க குறைபாடுகள், ஆனால் யாழ்ப்பாணத்தில் தான் மெட்ட வடக்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் விட ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலையிலே இந்த ரோட்டல் வந்து உள் ரோட்கள் இருக்குது. அப்படி இருக்கவும் போன வருஷம் 1300 மில்லியன் தேவைப்பட்டதென்றால் இந்த வருஷம் இவர் சொல்லுகின்ற அந்த 5 பில்லியன் 5000 மில்லியன் என்றால் உண்மையிலே வந்து இந்த வருஷம் போன வருஷத்துக்கு விட குறைச்சித்தான் அவர் ஒதுக்க போகிறார். ஏன்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்து சரி சமமாக பிரித்தாலும் 5 மாவட்டங்களுக்கு வந்து சரி சமமாக இந்த 5000 மில்லியனை பிரித்தாலும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு 1000 மட்டும்தான் பெறப்போகுது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு இருக்கக்கூடிய மெட்ட மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்க தேவையே குறைவு என்றால் உண்மையிலே நடைமுறையில் வந்து சில வழியில் யாழ்ப்பாணத்துக்கு 1000 மில்லியன் வாரத்துக்கும் கூட இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே குறையத்தான் போகுதே தவிர அந்த 1300 மில்லியனுக்கு தாண்டி மேலதிகமாக எதுவும் கிடைக்க போகிறதுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் காட்டப்பட்ட படம் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு யாழ்ப்பாணத்துக்கும் வடமாகாணத்துக்கும் வந்து நிதி ஒதுக்கப்பட போகின்றது. இப்போ இந்த 5000 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து அது பட்ஜெட் நடைபெற்று கொண்டு இருந்த காலத்திலே தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அப்போ அதில் எந்தெந்த ரோட்டலுக்கு வந்து நாங்கள் எப்படி இதை ஒதுக்குற தொடர்பாக வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து பேசப்பட்ட பொழுது எங்களிடம் தகவல் சொல்லப்படுகின்றதை வந்து 1000 மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிற அடிப்படையிலே அங்கே வெறுமனே 20 கிலோமீட்டர் ரோட்டுக்குரிய வேலை மட்டும்தான் அந்த 1000 மில்லியன் ரூபாயோடு செய்யலாம். சரிதானே? 1000 மில்லியன், அந்த 1000 மில்லியன் சில வழியில் எங்களோட மக்களுக்கு பெரிய காசு. சரி, போன வருஷத்துக்கு கூட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பெரிய காசுன்னு நினைக்கலாம். ஆனால் வெறுமனே 20 கிலோமீட்டருக்குரிய ரோட்டுகளை மட்டும்தான், அதுவும் உள் ரோட்டல், இந்த பெரிய ஹைவே இல்லை, உள் ரோட்டல், வெறும் 20 கிலோமீட்டருக்குரிய ரோட்டல் மட்டும்தான் போடலாம்ன்றது தான் எங்களுக்கு வந்து நிர்வாகம் சொல்லிவிட்டு ஆர்டிடியும் சொன்னது. கச்சேரி ஆலயம் வந்து தெளிவாக வந்து சொல்லப்பட்டது. இப்போ நான் இந்த என்ன சொல்கிறேன் என்றால் எங்களுக்கு இனப்பிரச்சனை இல்லையா, எங்களுக்கு வந்து அதாவது தமிழருக்கு இனப்பிரச்சனை இல்லையாம், தமிழ் மக்களே அப்படி உடைய ஒரு சிந்தனையிலே இல்லையாம், சுயாட்சி வேண்டாமாம், தமிழ் மக்கள் அபிவிருத்தி நடந்தால் போதும் என்று இருக்கிறோமாம், தாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு விருப்பத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முதல் இருந்த தெற்கை சார்ந்த இனவாத கட்சிகள் ஆட்சியில் இருந்ததால் வந்து தமிழ் மக்கள் வேறு வழி இல்லாமல் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து வாக்கை கொடுத்ததே தவிர விரும்பி கொடுக்க இல்லை என்று சொல்லி, ஆகவே தாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தரப்பு, தாங்கள் அந்த தமிழ் மக்கள் விரும்பின அபிவிருத்தியை சரியாக செய்ய போகிறதாக வந்து சொல்லி
20 கிலோமீட்டர் உள்ரோட் 20 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் இந்த முறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஜேவிபி. இதை எங்கட மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். இதே அபிவிருத்தி என்ற பெயரில் அபிவிருத்தி செய்து கொடுப்போம், வேலை வாய்ப்பை எடுப்பிச்சு கொடுப்போம், இதை செய்வோம் அதை செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து பிம்பங்களை காட்டி மக்களை ஏதோ ஒரு வகையில் கவர வச்சு தேர்தலில் வந்து ஆணையை பெற்று அடுத்த நிமிஷம் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் தமிழ் மக்கள் தேர்தலில் ஆணையை கொடுத்ததுக்கு பிறகு தமிழ் மக்கள் அந்த ஜேவிபியுடைய ஏமாற்றத்தை பற்றி அறியறதுக்கு தொடங்குவார்கள். இந்த செய்தி தான் இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிற சவால். இதுக்கு முதல் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது அரசியல் ரீதியான கருத்து. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்போம், நிபந்தனை இல்லாமல் விடுவிப்போம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம், அந்த தடை சட்டத்துக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர மாட்டோம். அதை சொன்ன உடனே எங்களோட மக்கள் நம்பி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வளமையாக வந்து அவர்களுக்கு ஒரு 1000 வாக்கு கூட போடாத இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த டக்ளஸுக்கும் அங்கஜனுக்கும் வளமையாக போடுற தரப்பு கொஞ்சம் பேர் வந்து போய் இவைக்கு போட்டதுக்கு பிறகு அடுத்த நிமிஷம் அந்த விடயங்களை முற்றுமுழுதாக வந்து அவர்கள் கைவிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உள்ளூராட்சி தேர்தல் என்ற அபிவிருத்தி என்ற பொதுவான ஒரு பார்வை இருக்கிற இடத்துல இவர்கள் இன்றைக்கு வந்து அபிவிருத்தி என்ற பெயரில் எந்த அளவுக்கு எங்களை ஏமாத்தினார்கள் என்றதை இந்த ரோட் என்ற விஷயத்தை மட்டும் வச்சுக்கொண்டே நாங்கள் காட்டலாம். அது மட்டும் இல்லை, அந்த பட்ஜெட்டில் இந்த ரோட் தான் மிக முக்கியமாக அவர்களுடைய அந்த ஏதோ ஒரு மிக முக்கியமான தமிழ் பிரதேசங்களை மையப்படுத்தின ஒரு பார்வை நிரூபிக்கிறதுக்கு வந்து சொன்ன திட்டம். அதுக்கு மேலாக வந்து அவை சொன்னவை வந்து யாழ்ப்பாண பொது நூலகத்துக்கு வந்து 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்குறதாக. இன்றைக்கு அந்த யாழ்ப்பாண நூலகம் ஒரு காலத்தில் அதை எரிக்கப்பட்டு அழிக்கப்படுறதுக்கு முன்னம் ஆசியாவிலேயே மிக பெருமை வாய்ந்த ஒரு ஒரு பொக்கிஷமாக கல்வி கலாச்சாரத்தை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நூலகமாக வந்து கருதப்பட்டு அதில் தமிழ்நாடு அடையாளத்துக்கு வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஓலை ஆவணங்கள் போன்ற பல விஷயங்கள் அங்கே இருக்கும். எங்களுடைய பாரம்பரியத்தை வந்து நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து திட்டமிட்டு அளிக்கப்பட்டது பிறகு அங்கே கட்டுப்பட்டு விட்டதே வந்து வெறுமனே ஒரு கோது, வேற ஒன்றும் இல்லை. என்னடா அதுக்குள்ள ஒன்றும் அந்த அந்த முக்கியத்துவத்துக்கு உரிய சமமாக அந்த நூலகம் கட்ட முடிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கோதை கொடுத்து போட்டு இன்றைக்கு 100 மில்லியனை ஒதுக்குறதாக வந்து சொல்கிறார் என்றால் என்ன என்ன வேடிக்கை! கணக்கு போட இல்லாத அளவுக்கு சொத்தை அழித்து போட்டு பரம்பரையாக வந்து எங்களுடைய பாரம்பரியத்தை நிரூபிக்கக்கூடிய நிலைமையை இல்லாமல் பண்ணி ஒரு இன அழிப்பினுடைய ஒரு மிக முக்கியமான கட்டம் வரலாற்றை அழிக்கிறார் என்று சொல்கிறார். அதை செய்துவிட்டு இன்றைக்கு 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கி போட்டு ஏதோ இன்றைக்கு வந்து தாங்கள் பெண்ணாம்பெரிய அளவுக்கு வந்து தமிழருடைய அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்குரிய ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை இன்றைக்கு காட்ட பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, வடகிழக்கு விவசாயம் என்ற விடயத்திலே அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய விவசாயிகளை பலப்படுத்துகிற நோக்கத்தோடு தங்களுக்கு வந்து இரிகேஷன் ஸ்கீம் 2 திட்டங்கள் தாங்கள் முன்னெடுக்க போவதாக வந்து அறிவிச்சிருக்கு. அப்போ நான் தேடி பார்த்தேன், நான் என்ன இது புதுவிதமாக வந்து எல்லாம் செய்கிறாங்க, பார்க்கத்தானே வேணும்ண்டு. ஆனால் பார்த்த இடத்துல வந்து அவர்கள் பேர் சொல்லி அடையாளப்படுத்தியிருக்கிற 2 இரிகேஷன் ஸ்கீம், ஒன்று கிழக்கில் ஒன்று வடக்கில். கிழக்கில் வந்து மாதுரோய வலதுகை எல்லை திட்டம், வலதுகரை திட்டம், அது வந்து ராஜபக்ச காலத்தில் அந்த திட்டம்
முடிவெடுக்கப்பட்டு அதுக்குரிய ஃபண்டிங் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு அந்த திட்டத்திலே கணிசமான விவசாய நிலங்கள் மாற்றப்பட்ட அது சரியான வகையில் வந்து அந்த விவசாயத்துக்கு மாற்றப்பட்ட நிலங்களை பிரயோகிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய மேச்சத்தர காணியில் இருந்து தமிழ் மக்கள் திட்டமிட்டு வந்து விரட்டடிக்கப்படுகின்றனர். இந்த மயிலத்தமடு மாதவனை அனைத்துமே இந்த மாதிரோய ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கணிசமான நிலங்களை அதுக்குள்ளே உள்வாங்கப்பட போகின்றது என்ற அடிப்படையில் அந்த நிலங்கள் அனைத்தும் சிங்களவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்றதுக்காகத்தான் அங்கே இந்த மேச்சத்தர இருக்கிற வரைக்கும் குடியேற்றங்கள் சிங்கள குடியேற்றங்களை செய்ய முடியாதுன்றதுக்காகத்தான் அங்கே திட்டமிட்ட வகையில் மயிலத்தமடு மாதவனையிலிருந்து எங்களுடைய தமிழ் மக்களை துரத்துகிறார்கள். இப்போ அந்த திட்டத்தை தான் இன்றைக்கு இந்த அனுரகுமார திசாநாயக்கண்ட அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை தாங்கள் செய்து கொடுக்க போகிறதாக வந்து இன்றைக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி வடக்கிலே வந்து மாவத்துயோய மல்வத்துயோய கீழ் மல்வத்துயோய ஸ்கீம் ஐ தாங்கள் நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கிறார்கள். அது வடக்கில் விசேஷமாக வந்து மன்னார் பிரதேசத்துக்குரிய விவசாயங்களை செய்வதற்குரிய ஒரு நிலைமையை உருவாக்கும், அதை பலப்படுத்தும் என்ற அடிப்படையில் தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்கீம் ஊடாக அந்த பண்களை உயர்த்தி அந்த குளங்களை சீர் செய்கின்ற நிலையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து 1500 குடும்பங்கள் அந்த தண்ணி பெருக்கத்தாலே வந்து பாதிக்கப்பட போயினம், அவர்களுடைய நிலங்கள் தண்ணிக்கு கீழே போகுது என்று சொல்லி அந்த 1500 குடும்பங்கள் அனுராதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்களை வந்து செட்டிக்குளம் பிரதேசத்தில் வந்து சிங்களவர்களை குடியேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கிறார்கள். இது ராஜபக்ச காலத்தில் ரணில் காலத்தில் முன்னெடுக்கிறதுக்கு இருந்த இடத்துல எங்களுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் முதல் தடவையாக வந்து இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி இதை கடுமையாக வந்து எதிர்த்து அதுக்கு பிறகு வந்து நானும் இந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி இருந்த நிலையிலே இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து அதே திட்டத்தை உண்மையிலே வந்து 1500 குடும்பங்கள் அல்ல, வெறுமனே 15 முஸ்லீம் குடும்பங்கள் மட்டும்தான் அந்த திட்டம் முன்கொண்டு போவதாலே பாதிக்கப்படுகிறோம். ஆனால் அப்படி இருக்கத்தக்கதாக 1500 சிங்கள குடும்பங்களை அனுராதபுரத்தில் இருந்து செட்டிக்குளத்தில் வந்து குடியேற்றுவதற்கு தான் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட போகின்றது என்றால் இன்றைக்கு அபிவிருத்தி என்ற பெயரில் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்துடைய திட்டங்களும் எந்த விதமான தாங்களே இனவாதிகள் என்று சுட்டிக்காட்டி அவர்கள் எல்லாம் இனவாதத்தின் அடிப்படையில் செயல்பட்டபடியால் தான் எங்களுக்கு பாதிப்பு என்று சுட்டிக்காட்டின அதே தரப்புகளுடைய திட்டங்களை முன்னெடுக்கிறதாக மட்டும்தான் இருக்கே தவிர இவர்கள் ஒரு அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்கட மக்கள் தமிழ் மக்களுடைய நேர்மையான அபிவிருத்திக்காக எதையும் செய்ய போகிறது இல்லை என்றது நான் நிற்கிறேன். இந்த பட்ஜெட் ஊடாக இந்த விஷயங்கள் நிரூபிக்கப்படுகின்றது. நான் ஏக்கு சொல்லுகின்றேன் என்றால் இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பொதுவாக மக்களால் அபிவிருத்தி என்ற ஒரு பார்வையிலே பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தல். கிராமப்புறத்திலே கிராம மட்டத்திலே நகர மட்டத்திலே அபிவிருத்தி நடைபெறுவதற்காக அவசியமான ஒரு தேர்தலாகத்தான் மக்கள் அதை கடிக்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இந்த அரசாங்கம் தான் அதுக்கு நிதியும் ஒதுக்க வேண்டும். அந்த அபிவிருத்தி என்ற அப்படி ஏதும் நடக்கப் போவதாக இருந்தாலும் அரசாங்கம் தான் நிதியை ஒதுக்கணும். அந்த அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கு, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த சபைகள் வராவிட்டால் வந்து தாங்கள் நிதி ஒதுக்க போகிறது இல்லை என்ற கருத்தையும் வந்து இதே ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். உண்மையிலே வந்து இன மத சாதி வேறுபாடுகள் பார்க்காத ஒரு தரப்பென்றால் அந்த சபைகளை யார் வந்தாலும்
யார் வந்தாலும் மக்களுடைய ஜனநாயக கருத்துக்கு இடமளித்து அந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தே ஆக வேணுமென்றதான் அவர்களுடைய கருத்தாக இருந்திருக்கணுமே தவிர தங்களுடைய கைக்குள்ளே வராத இடத்துல வந்து நாங்கள் அதை புறக்கணிப்போம் என்ற அடிப்படையில் வந்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த அபிவிருத்தி, இந்த மக்களுடைய நேர்மையான அபிவிருத்தி தொடர்பாக எந்த ஒரு கரிசனையும் இல்லை என்ற ஒரு செய்தி அது ஒராக மிக தெளிவாக வந்து வெளிவருகிறது. ஆகவே இதை நாங்கள் சரியான கோணத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆனால் இங்கே உண்மையிலே அபிவிருத்தி என்ற பெயரில் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது. அதுக்கு விட மோசமாக தமிழ் மக்களை அடியோடே இந்த மண்ணில் இருந்து இல்லாமல் செய்யக்கூடிய, தமிழ்நண்ட தன்மையே இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலே நடக்கப் போகின்ற வேலை திட்டங்களை தான் அவர்கள் இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் நடந்து கொண்ட அதே பாணியிலே அவர்கள் முன்னெடுக்கிறதுக்கு தான் முடிவெடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மிக மிக முக்கியம். எங்களுக்கு என்று சொல்கிற தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய அந்த பார்வையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் மிக முக்கியம். அதுவும் இந்த ஜனதா விமுக்தி பெரமுன என்று சொல்கிற ஜேவிபி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் அது இன்னும் பல தடவைகள் முக்கியம். ஏனென்றால் இவர்கள் நல்லபடி வந்து தாங்கள் இனவாதிகள் இல்லையென்று பேரிலே சொல்லிக்கொண்டு அதே இனவாத செயல்பாடுகளை மிகவும் நாசூக்காக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது. தையட்டி நல்ல ஒரு உதாரணம். ஆனால் இந்த சிங்களமய வேலை திட்டம், தமிழர் நிலப்பரப்பை சிங்களத்துக்கு மாற்றியமைக்கிற வேலை திட்டத்தை குடியேற்றங்கள் ஊடாக அவர்கள் முன்னெடுக்கின்ற பட்சத்திலே இந்த உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய தரப்புகளுடைய கையில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த திட்டங்களை வந்து எதிர்க்கலாம். ஏனென்றால் ஒரு உள்ளூராட்சி சபைக்கு எல்லைக்குள்பட்ட பிரதேசத்திலே உள்ளூராட்சி சபையினுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு கட்டுமான வேலை திட்டமும் செய்ய முடியாது. உண்மையிலே இன்றைக்கு இந்த தையட்டி விகாரை ஒரு சட்டவிரோத விகாரை என்றதை நாங்கள் துணிஞ்சு சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த உள்ளூராட்சி சபையினுடைய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டபடியால். இதே மாதிரி நாவற்குழியில் கட்டப்பட்ட விகாரை அதுவும் சட்டவிரோதமாகத்தான் கட்டப்பட்டது, அனுமதி இல்லாமல் தான் கட்டப்பட்டது. ஆனால் அது அரசு காணியாக இருந்தது மட்டும்தான் வித்தியாசம். தையட்டியில் வந்து தனியார்ட காணியில் கட்டப்பட்டது. ஆனால் நாவற்குழியில் வந்து அரசு காணி, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குரிய காணியில் கட்டப்பட்டு இருந்தாலும் கூட அதுவும் சட்டவிரோதம். ஏனென்றால் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டது. ஆனால் எங்கட கஷ்ட காலத்துக்கு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருந்த தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பினர்கள் அன்றைக்கு அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டு இருந்தாலும் கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த உள்ளூராட்சி சபையுடைய அனுமதி கொடுத்ததால இன்றைக்கு அது உத்தியோகபூர்வமாக வந்து ஒரு சட்டப்படி கட்டப்பட்ட ஒரு விகாரையாக வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. ஆகவே இந்த சிங்களமயமாக்கல் வேலை திட்டத்தை எதிர்ப்பதாக இருந்தால், அதை தடுக்குவதாக இருந்தால், இந்த சபைகள் அனைத்தும் நேர்மையாக தமிழ் தேசியத்துக்கு உறுதியாக நின்று அந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை காப்பாற்றி அந்த அடையாளங்களை காப்பாற்றி நடந்து கொள்ள கூடிய ஒரு தரப்பின்ற கையில் வருவது அத்தியாவசியம். இங்கே அபிவிருத்தியும் நடக்க போறதில்லை அரசாங்கத்தால். அது மட்டுமல்லாமல் இதுக்கு முதல் இருந்த இனவாத கட்சிகள் என்று சொல்லுகின்ற அவர்களே சொல்லுகின்ற கட்சிகளுடைய அதே வேலை திட்டங்களை தான் இவர்களும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த சபைகளும் அவர்களுடைய கைக்கு போனால் அது முற்று முழுதாக சிங்கள பௌத்தமயமாக்கலுக்குரிய இடத்துக்கு இடமளிக்கிறதாகத்தான் நாங்களாகவே விரும்பி அந்த மோசமான இன அழிப்பினுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு அனுமதியை வழங்குறதுக்கு சமமான ஒரு செயலாகத்தான் அது அமையும். ஆகவே இந்த ஆபத்தை நம்முடைய மக்கள் சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு இந்த வரப்போகிற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நேர்மையாக பயணிக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு விசுவாசமாக செயல்படக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய பேரவை, இந்த சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவை இருக்கிறதால
வடகிழக்கு தமிழர் தாயகம் முழுவதிலும் தமிழ் தேசிய பேரவை போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் தமிழ் மக்கள் அமோக ஆணையை வழங்கி இந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை நிகழ்ச்சிகளை ஊழல் இல்லாமல் தூய்மையாக முன்கொண்டு போவதற்கு எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ரெண்டாவது விடயமாக சரியா ரெண்டாவது விடயமாக உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் பொதுவாக தாங்களோட புதிய அரசியல் கலாச்சாரத்தை கடைப்பிடிப்பதாகவும் அதில் இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் மக்களை மதிக்காமல் ஏதோ தாங்கள் எஜமான்கள் மக்கள் கையாக்கள் என்ற வகையிலே நடந்து கொண்டவை. ஆனால் தாங்கள் அப்படி அல்ல, தாங்கள் மக்களோட மக்களாக தாங்கள் செயல்படுகின்ற அரசியல்வாதிகள். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லி இன்றைக்கு கணிசமாக மக்கள் மட்டத்தில் ஒரு படம் ஒன்றை காட்டுறார்கள். நேற்றைய தினம் இங்கே வடமாகாணத்தில் வேரூண்டி கடந்த 15 வருஷமாக இருக்கிற வடமாகாணத்தை சாராத ஒரு அமைச்சர் சந்திரசேகரன், ராமலிங்கம் சந்திரசேகரன் தேர்தல் பிரச்சார வேலையிலே ஈடுபடுவதற்கு நேற்று முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கின்றார். முல்லைத்தீவில் விசேஷமாக கேப்பாப்புலவு பிரதேசத்துக்கு சென்று அவர் கடத்தொழில் அமைச்சர் என்ற வகையில், மீன்பிடி அமைச்சர் என்ற வகையில், ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரியின் அமைச்சர் என்ற வகையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியும் மேற்கொள்ள விரும்பினவர். அப்போ அந்த வகையில் அவர் கேப்பாப்புலவு பிரதேசத்துக்கு சென்று அந்த இடத்துல இருந்து நந்திகடல் அடைவதற்குரிய ஒரு பாதையிலே சென்று கொண்டிருந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மக்களுடைய நிலைமையை விளங்கிக் கொள்வதற்கு அவர்கள் அந்த நந்திக்கடலில் தான் தொழில் செய்கிறவன். உங்களுக்கு தெரியும், நந்திக்கடலில் தொழில் செய்கிற தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவரை சந்திக்கிறதுக்கென்று சென்று அவருடைய வீட்டுக்கு வெளியில் நின்று அவரை கூப்பிட்டிருக்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர் செபாஸ்டியன் பிள்ளை சுகிந்தன் அவர்கள் வீட்டுக்கு வெளியில் அவருடைய ஏமாற்றத்தை பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்களோட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முற்று முழுதாக கைவிடப்பட்டு அவர்கள் அனாதைகளாக இருக்கின்ற அந்த சூழலிலே அவருடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், இதுக்கு முதலும் இந்த டக்ளஸ் தேவானந்த, அதுக்கு முதல் ராஜித் சேனானந்தம், இப்படி எல்லாரும் வருவினம் வந்து போவினம், ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற இல்லை. எத்தனையோ முறையை நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் ஒன்று நடக்கிற இல்லை. உங்களுடைய விரையும் அந்த அடிப்படையில் தான் இருக்கும். எங்களுக்கெண்டா நம்பிக்கை இல்லைன்ற அடிப்படையில் தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தி தொடர்ந்தும் சந்திரசேகரன் அவர்கள் அங்கே கருத்து தெரிவிக்க வழிக்கிட திரு சுகிந்தன் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கார், சரி அப்படியேண்டா நீங்கள் வாங்க கடலுக்கு போய் நந்தி கடலுக்கு போய் நாங்கள் நிலவையில் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி அவர் வழி நடத்தி முன்னுக்கு கொண்டு போய் வழிகட்டிருக்கார். இப்போ ஒரு கட்டத்தில் அந்த ரோட் சரியான மோசம். அப்போ அதைத்தான் அவர் சுட்டி காட்டி அவர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு விரும்பினார். அந்த ரோட் சரியான மோசம், அதில் ஒரு வாகனம் போகலாம். அதால் தான் ராமலிங்கம் சந்திரசேகரன் வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே தலைவருடைய வீட்டை அவரோட சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகணும். அவர் சொல்கிறார், நாங்கள் தான்
ஒவ்வொரு நாளும் தொழில் செய்கிறதுக்கு வந்து இந்த ரோட்டால் தான் போய் வரணும். நாங்கள் மீள்குடியேறினதுக்கு பிறகு வந்து எத்தனையோ முறை வந்து நாங்கள் 15 வருஷமாக கேட்குறோம் வந்து இதை திருத்தி தர சொல்லி வந்து, ஆனால் ஒருத்தரும் வந்து அதை செய்கிறே இல்லை. இதால் வந்து நாங்கள் எங்களோட தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் தொழிலுக்கு செய்கிறதுக்குரிய பொருட்களை கொண்டு போய் ஒரு மனுஷன் போய் வரலாம், அந்த நிலையில் தான் வச்சிருக்கிறீர்கள். போய் வாரண்டாடம் வந்து நாங்கள் அரவாசியை விட்டு போட்டு தான் போய் வரணும் என்று ஆதங்கப்பட்டி வந்து கதைச்ச இடத்துல இந்த ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கிறார்கள். அவர்களை மோசமாக தாக்கியிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கும் பயபீதியில் இருக்கிறார். இதை பற்றி ஒரு போலீஸுக்கு முறைப்பாடு செய்கிறதோ இல்லையோன்றதை பற்றி கூட அவர் நடுங்கி கொண்டு இருக்கிறார். என்றால் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அன்றைக்கு நேற்று நடந்து கொண்ட விதத்தால் அவருக்கு ஒரு பயம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட உடனே அவரோட தொடர்படுத்தி நாங்கள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக வந்து சொன்னோம், இது நீங்கள் வெளிக்கொண்டு வந்தே ஆகணும். ஏனென்றால் இது வெளியில் கொண்டு வருவதன் ஊடாக மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தலாம். எந்தளவுக்கு இது மக்கள்கிட்ட போய் சேருதோ, எந்தளவுக்கு இது சர்வதேச சமூகத்திடம் போய் சேருதோ, எந்தளவுக்கு இது மனித உரிமை அமைப்புகளை ஆய்வு செய்கின்ற தரப்புகளிடம் போய் சேருகின்றதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர, நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் என்று நினைப்பது பொருத்தமில்லை. ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கோ எத்தனையோ பேர், அது சரி பிழைன்றதுக்கு அப்பால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம். ஆனால் சரிபிழைக்கு அப்பால் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் எத்தனையோ பேர் வந்து திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமும் மெல்ல மெல்ல வரப்பாகின்ற இடத்துல எந்தளவுக்கு நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இந்த விஷயங்களை, உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாமோ அந்தளவுக்கு வந்து அந்த பிழையான அரசு தரப்புக்கு அழுத்தமாக அது மாறும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லுகின்றோம். தெளிவாக விளங்கி கொள்ளணும் எங்களோட மக்கள். இங்கே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த அரசாங்கம் எந்தளவுக்கு மற்ற அரசாங்கங்களுக்கு மக்களை அவமதித்து மக்களை ஒரு பயங்கரவாதத்துக்குள் தள்ளி, அது நான் சொல்கிற மக்கள் வந்து தமிழ் மக்கள், வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்களை ஒரு பயப்பீதிக்குள்ளே வைத்து போர் முடிஞ்சதுக்கு பிறகும் இங்கே வன்னி பிரதேசத்தில் வந்து 2 பிரஜைகளுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற அளவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பை வைத்து கொண்டு செயல்படுகினோம் என்றதை நாங்கள் சரியான கோணத்தில் விளங்கி கொள்ளணும். சரியான கோணத்தில் விளங்கி கொள்ளும். அந்த கலாச்சாரம் தொடருகின்றது, அந்த கலாச்சாரம் தொடர்கின்றது. இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சிலவழிலே அரசாங்கம் அதை விரும்பாமட்டாலும், இல்லாட்டி அரசாங்கம் ஒரு கட்டளையிட்டு இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ளும் என்று சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய மிக கேவலமான நடத்தையால் வந்து கணிசமான விஷயங்கள் செய்திருக்கக்கூடும். ஆனால் இந்த ஜேவிபி என்றது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அல்ல. ஜேவிபி மிகவும் கட்டுக்கோப்புக்குள் வேலை செய்கின்ற ஒரு கட்சி. இது மேலிடத்தில் இருந்து அனுமதி வராமல் இந்த தரப்புகள் இப்படி செயல்பட்டிருக்க முடியாது. அதை நீங்கள் தெளிவாக, எந்தளவுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மிகவும் கட்டுக்கோப்பாக வந்து தங்களுடைய போராளிகளை சரியாக வழிநடத்தினோ அதே மாதிரியான ஒரு சிந்தனையில் வந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக தான் இந்த ஜேவிபி இருக்கின்றது. இந்த ஜேவிபி இருக்கின்றது. ஆகவே அந்த ஜேவிபியுடைய செயற்பாட்டாளர்கள் ஒரு குறிப்பாக வந்து யார்கிட்டையும் வந்து கைவக்கினமாக இருந்தால் அது அவர்கள் திட்டமிட்டு தான் செய்யணும். இது ஒரு தனிநபர் ஏதோ தன்னுடைய ஒரு இருமாப்பிலே வந்து நடந்து கொண்டது அல்ல. அப்படி உண்மையிலே இது திட்டமிட்டு நடக்காவிட்டிருந்தால் அவர்கள் அந்த நபருக்கு எதிராக எடுக்கக்கூடிய மிகவும் மிகவும் தீவிரமான நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஆனால் அதற்கு பதிலாக அவர்களுடைய கையாக்கள் வந்து அப்பட்டமான பொய்யை அந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு பரப்புகிறார்கள். எப்படி என்றால் அந்த மீனவ மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த சங்கத்துடைய தலைவர் சந்திரசேகரனை தாக்கிறதுக்கு சென்றதாகவும் அந்த இடத்திலே தான்
அவருடைய கையாக்கள் வந்து அவரை தாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதாக வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுகிறார். ஆனால் இதில் இவர்களுடைய பொய்யிலே உண்டாவது அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். சம்பவம் நடந்தது. அந்த அந்த தலைவரை, அந்த சங்கத் தலைவரை வந்து அவர்கள் தாக்கினது என்ற உண்மையை கதையை மாற்றினாலும் வந்து அந்த தாக்கின சம்பவத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், எங்கட மக்கள் சில வேளையிலே தமிழ் தேசிய கட்சிகள் தவறு விட்டிருந்தாலும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மிக மோசமாகத்தான் இந்த 16 வருஷமாக நடந்து கொண்டதிலே எங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் தான் இதை தெரிஞ்ச உடனே முதல் தடவையாக வந்து இந்த கூட்டமைப்புலேருந்து வெளியேறினோம். என்னடா எங்களுக்கு தெரியும் இப்படி தான் போகுது, தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கும் கேவலமாக நடந்து கொள்ளுவார்கள் என்று தெரிஞ்ச இடத்துல தான் நாங்கள் ஆரம்பத்திலே வந்து அந்த கூட்டமைப்பிலேருந்து வெளியேறினோம். வெளியேறி நாங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறோம். இப்படித்தான் போயினோம். தமிழ் தேசிய அரசியலே ஒரு கேவலம் கட்ட ஒரு இடத்துக்கு இவர்கள் கொண்டு போவார்கள். எந்த அளவுக்கு கொண்டு போவார்கள் என்றால் தமிழ் அரசியலில் இருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிற அளவுக்கு அவர்கள் கொண்டு போவார்கள் என்றதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லி கொண்டு வருகிறோம். 16 வருஷமா மக்கள் நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை நிராகரித்திருந்தாலும் கூட நாங்கள் அந்த பொய்யை அந்த உண்மையை அம்பலப்படுத்துறதை நாங்கள் நிப்பாட்ட இல்லை, தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகிறோம் 16 வருஷமா. அப்படிங்க சொல்றார். ஆகவே அந்த மிக கேவலமான தமிழ் என்ற பேருக்கு மட்டும் கட்சியின் பெயரை வைத்துக்கொண்டு அந்த கட்சியுடைய சொல்லப்படுகின்ற கொள்கைக்கு நேர் மாறாக நடந்து கொள்கிற வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் நடந்து கொண்டதை வைத்து அவர்களுக்கு பாடம் படிப்பிக்கிறது என்ற பேரில் வந்து போய் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக அழிக்கிறதுக்கு நாங்களே அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று காட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஜனதா விமுக்தி பெரமுன போன்ற தென்னிலங்கையை சார்ந்த சிங்கள இன வெறி பிடித்த தரப்புகளுக்கு வாக்களிக்கிறது அதுக்கும் விட ஒரு மடத்தனம் கிடையாது. தயவு செய்து எங்களுடைய மக்கள் தெளிவாக விளங்கி கொண்டு துரோகம் அளித்த தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி போன்ற தரப்புகளை நிராகரித்து நேர்மையாக பயணிக்கிற தமிழ் தேசிய பேரவைக்கு இந்த சைக்கிள் சின்னத்துக்கு தயவு செய்து வாக்களியுங்கள். அதை நீங்கள் செய்யுங்கள். சரியான தரப்பை அடையாளப்படுத்தி வந்து வாக்களியுங்கள். ஆனால் அவர்கள் செய்கிற பிழைக்காக போய் நாங்களாகவே விரும்பி நாங்கள் என்னத்துக்கு கோபம் அடைகிறோம்? தமிழ் தேசியம் சொல்லி தமிழ் தேசியத்துக்கு மாறாகவே ஏமாத்திருக்கிறோம் என்ற கோபத்தில் போய் தமிழ் தேசியமே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்புக்கு வந்து போய் வாக்களிக்கிற ஊடாக நாங்கள் எதையும் அடைய போகிறதில்லை, எந்த ஒரு நன்மையும் அடைய போகிறதில்லை. மாறாக இன்றைக்கு ஒரு தவறான முடிவை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நான் எடுத்தவமாக இருந்தால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் வந்து நாங்கள் இன்றைக்கே அவர்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஆப்பு வைக்கிறதாகத்தான் இருக்கும். தயவு செய்து எங்களோட மக்கள் அதை செய்யக்கூடாது என்று நான் உரிமையோடு நம்முடைய மக்களிடம் வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பிமல் ரத்நாயக்க அவர்கள் வடக்குக்கு விஜயம் செய்து இந்த பிரச்சார வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டு இருந்த நிலையிலே ஒரு சில கருத்துக்களை வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறார். அந்த வகையில் வந்து வடகிழக்கில் வந்து தாங்கள் தான் இலங்கையிலேயே மிகப்பெரிய தமிழ் கட்சி என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்கு 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கு. அந்த 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து ஜேவிபிக்கு வெறுமனே 8 ஆசனங்கள் தான் கிடைச்சிருக்கு. அதே போன்று தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்களும் மிச்சம் 3 வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உண்டு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உண்டு, சுயேட்சை குழுக்கு உண்டு. ஆகவே அதிலே வந்து அவர்கள் ஏதோ தங்களுக்குத்தான் மக்கள் வாக்களித்து ஆணையை கொடுத்துருக்கிறேன் சொல்கிற கதைக்கே உண்மையிலே நேர்மை இல்லைன்றது அதிலேயே வந்து நிரூபிக்கப்படுகின்றது. ஆனால் இருக்கிற அந்த 19 பேரில் வந்து அவர்களும் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சியாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிற யதார்த்தத்தை
எங்களோட மக்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அந்த 8 ஆசனங்கள் என்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு மிக தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை சர்வதேச மட்டத்தில் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை தோற்கடிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்துவோம் என்று நாங்கள் பகிரங்கமாக பல தடவைகள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் எங்களோட மக்களிடம் சுட்டி காட்டி கொண்டு வருகிறோம். 2வது விடயம், ஏதோ இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிற கட்சிகள் இனவாதத்தை தூண்டி எல்லாத்தையும் குழப்ப பார்க்குது, மக்களை குழப்ப பார்க்குதுன்னு சொல்கிற கருத்து எங்களை மக்கள் கொந்தளிக்கிற வந்து அந்த கொந்தளிப்பு ஏன் வருதுன்றா வந்து ஏதோ இந்த இனவாதம் பேசுகின்ற தமிழ் உதிரி கட்சிகள் வந்து குழப்பிக்கொண்டு இருக்கிறோம் என்று பிமல் ரத்நாயக்க வந்து சொல்லியிருக்கிறார். இது பிமல் ரத்நாயக்கவுடைய கருத்தால் உண்மையிலே பிமல் ரத்நாயக்கவுடைய ஈழாத்தன்மையை வந்து காட்டுறதாக தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து சொல்லி நம்ம வந்து தாங்கள் தான் தமிழர்களே பெரிய கட்சி என்று, நீங்கள் தான் தமிழர்களே பெரிய கட்சி என்ற இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு உதிரி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் வந்து குழப்பறதா இருந்தால் வந்து நீங்கள் பெரிய கட்சி, நீங்கள் அதை தீர்த்து வைக்கலாமே, அந்த தமிழ் மக்கள் விரும்புகிறபடி வந்து நீங்கள் அந்த தீர்வை கொடுக்கலாமே. இந்த தையட்டி விஷயம் இருக்கே, தையட்டி விஷயத்தில் வந்து அந்த காணி சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அந்த மக்களிடமிருந்து சட்டவிரோதமான கட்டடம் கட்டப்பட்டு இருக்க எந்த விதமான அனுமதி இல்லாமல் அதை எல்லாத்தையும் வந்து நாங்கள் அகட்டுவோம் என்று இன்றைக்கு சொல்லலாமே. சொன்னால் வந்து இந்த உதிரி கட்சிகள் என்று அவர் சொல்கிற தரப்புகளுக்கு வந்து கேஸ் இல்லாமல் போகும் தானே, அதில் ஒரு பிரச்சனை பெறாது தானே, அதை சொல்லலாம் தானே. இன்றைக்கும் வந்து நாங்கள் சவால் விடுறோம், நீங்கள் அதை சொல்லி போடுங்க. நீங்களே வந்து அதை செய்யாமல் இருக்கீங்கள். ஒரு பக்கம் சொல்கிறீங்க நீங்கள் தான் பெரிய கட்சி என்று, மற்ற பக்கம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்கள் இல்லையே, தீர்த்து வைக்காமல் வந்து அந்த மக்கள் வந்து கொந்தளிக்க வந்து உங்களுக்கு அது சைக்க இல்லாமல் வந்து இனவாதம் தூண்டுகின்ற தமிழ் கட்சிகள் வந்து அதுக்கு பின்னாலே இருக்கிறான்னு சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறீங்க, தீர்க்க பார்க்க இல்லை. அந்த மக்கள் குழம்புறதுக்கான காரணத்தை சரியாக விளங்கி கொண்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற நோக்கம் இல்லை. அவே அந்த சின்ன விஷயத்துக்கு குழம்பினம் என்றதை வச்சுக்கொண்டு அதை குழப்புறது தான் பிள்ளையை தவிர அவன் பார்வைக்கு அந்த சரியான விஷயத்தை காட்டி குழம்பி கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு தீர்வெடுத்து கொடுக்குற அவன் நோக்கமே இல்லை. என்றால் இனவாதம் என்றால் இதுதான். இனவாதம் என்றால் உண்மையிலே ஒரு நேர்மையாக ஒரு மோசமான நடவடிக்கை, சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக அந்த மக்கள் அதை அம்பலப்படுத்தி போராட அதை இனவாதமாக காட்டி அதை ஏதோ ஒரு வகையில் அமர்த்துற நோக்கம் வந்து உண்மையிலே அதுதான் இனவாதம். அவை இதுகள் எல்லாத்தையும் வந்து எங்களோட மக்கள் விளங்க. உண்மையிலே நான் அந்த பிமல் ரத்நாயக்க வந்து அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் எங்களோட எல்லாம் நல்ல வடிவாக கதைப்பார். கஜண்ட மிக நெருங்கின நண்பர், மிக நல்ல சிரித்து போட்டு சரியாக மதிப்பு கொடுத்து தான் முகத்துக்கு கதைப்பார். நான் அவரை சந்திக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் வந்து அவரோட அலுவலகத்துக்கு வந்து போனேனண்டா வந்து ஏதோ பார்லிமெண்ட் விஷயங்களில் வந்து ஏதோ ஒன்று நான் செய்ய வேணும்ன்றதுக்காக அவருடைய அரசாங்க பக்கத்தில் அனுமதியும் எடுக்கணும். அப்போ அதுக்கு போனார்ண்டா அவர் எழும்பி வரவேற்பார். அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ அந்தளவுக்கு மதிக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிற, ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அந்த சிரித்து கொண்டு வந்து பின்னால் கட்டி பிடிச்சி கொண்டு ஒரு சின்ன ஒரு குத்துவாங்க, அது மாதிரி தான். இதெல்லாம் நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல. நான் நிற்கிறேன் கோட்டாபய ராஜபக்ச வந்து சிங்கள மக்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு 2 வருஷம் எடுத்து, தமிழ் மக்களுக்கு அவையை பற்றி தெரியும். ஆனால் தமிழ் மக்களுக்கு வந்து இந்த அனுரகுமார திசாநாயக்கண்ட அரசாங்கம் வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து 6 மாதத்தில் வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்கன்றதுக்கு உண்மையிலே நாங்கள் ஜேவிபிக்கு வந்து நன்றி சொல்லத்தான் வேணும். ஏனென்றால் நாங்கள் எவ்வளோ தூரம் ஜேவிபி இது ஜேவிபி அப்பா, இது என்பிபி இல்லை, இது ஜேவிபி என்று சொன்னாலும் வந்து இந்த மக்கள் தெரியும் தானே, கொஞ்சம் மெல்ல தான் அதில் ஏற்றுக்கொள்கிறது.
அதால தான் 15 வருஷமாக வந்து தமிழ் தேசியம் சொல்லிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு மாறாக வந்து செயல்பட்ட திறப்புகளை விளங்கி கொள்றதுக்கு எடுத்த அட்லீஸ்ட் ஆக இந்த விஷயத்திலேயாவது அங்கட மக்கள் 6 மாதத்துக்குள்ளேயே வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஜேவிபின்ற உண்மையான முகத்தை வந்து அறிஞ்சு கொண்டது வந்து வரவேற்கத்தக்கது வந்து அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து அவர்களுக்கு உரிய தெளிவான செய்தியையும் வந்து இந்த தேர்தல் ஊடாக சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்கிறேன் ஊடாக இந்த ஜேவிபி போன்ற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிக்கும் அதே மாதிரி வந்து தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு மாறாக அங்கட அரசியலை கொண்டு போய் முடக்கிறதுக்கு செயல்படுகின்ற தமிழரசு கட்சி போன்ற தரப்புகளுக்கும் வந்து இந்த தேர்தலை சரியான ஒரு பாடமாக நம்முடைய மக்கள் படிப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.